வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த vlog வந்து என்னோட வீடு ஷிஃப்டிங் vlog தான். சின்ன vlog தான் அப்லோட் பண்ணுறேன். குட்டி குட்டி vlogகாகவே அப்லோட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஏன்னா vlog அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு நேரம் இல்லாததால் நான் அப்லோடே பண்ண மாட்டேங்கிறேன். காரணம் வந்து நான் இந்த ஒரு 1 மந்த்தாக கிட்டத்தட்ட 1 மந்த்தாக பார்த்திங்கன்னா வீடு தேடி அப்புறம் ஷிஃப்டிங்க்கு அதுக்கப்புறம் புது வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சறது இந்த எல்லா வேலையுமா இருந்துகிட்டே இருந்ததால் என்னால் vlogக்கு ஃபோனை பார்க்க கூட டைம் கிடையாது. ஸோ அதனால தான் என்னால் vlog எதுவும் அப்லோட் பண்ண முடியல. ஸோ வீடு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னதுமே எனக்கு எதெல்லாம் ரொம்ப உடஞ்சிடும், பத்திரமா எடுத்து வைக்கணும். அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அதுங்களெல்லாம் மொதல் நாள் நான் பேக் பண்ணி எனக்கு ஓரளவுக்கு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். மீதி எல்லா ஐட்டம்ஸும் பார்த்திங்கன்னா பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்து பேக் பண்ணிட்டாங்க. என் தங்க பிள்ளை தான் எனக்கு எல்லாம். ஆமாம், அந்த பேக்கில் எடுத்து வச்சிடலாம். ஏதாவது அட்டாக் அவனோட டாய்ஸ், அவனோட கேம்ஸ் அது எல்லாமே ஒரு பேக்கில் ரொம்ப டப்பா வந்து தான் அவனோட குட்டி குட்டி டாய்ஸ், பெரிய டாய்ஸ் இது மாதிரிலாம் செப்பரேட் பண்ணி அப்புறம் அவனோட கேம்ஸ் எல்லாமே பிரித்து போட்டுட்ருந்தாங்க. அவங்க அப்பா பக்கத்தில் நின்று நீ எதுவும் பண்ணாதன்னு பையனை சொல்லிக்கிட்டே இருந்தார். என் பையன் இது அவனோட திங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து பேக் பண்ணி பத்திரமா வச்சுக்கிட்டான். அதுக்கப்புறமா பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்துட்டு கடகடன்னு அவங்க பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு ப்ரீஃப் கேஸில் வந்து நான் வந்து என்னோடய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டோம். என் தங்கக்குட்டி தான் எல்லாமே பேக் பண்ணி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணோம். என் செல்லத்துக்கு எப்படி வேர்க்குது பாருங்கள். என் சாமி என் பட்டு ரதம் இது. போய் சாப்பிட்றி பட்டு முகத்தை தொடச்சிட்டு கை கால் கழுவிட்டு வந்து சாப்பிடு. இந்த செல்ஃப் ஃபுல்லாகவே நான் வாங்கின அவார்ட்ஸ், என் ஹஸ்பண்ட் வாங்கின அவார்ட்ஸ், என் பையனோட மெடல்ஸ் அது எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுட்டோம் ஒரு பக்கம் பத்திரமா. அவ்வளோதான். அதுக்கப்புறமா பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்ததுக்கப்புறமா கடன்னு பேக் பண்ணிட்டாங்க. இந்த வாட்டி பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்து சூப்பரான பர்சன்ஸ் வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணாங்க. உண்மையாகவே அப்ரிஷியேட் பண்ணணும். ரொம்ப நிதானமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணி எல்லாத்தையும் பொறுப்பாக எடுத்து வந்து வச்சுட்டு போனாங்க. ஒரு வழியாக எல்லாமே பேக் பண்ணி ட்ரக்கில் ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் உண்மையாகவே இவங்க வந்து ரொம்ப பொறுப்பாக செஞ்சாங்க. எப்பயுமே எனக்கு பார்த்திங்கன்னா பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்துட்டு ரொம்ப பொருட்களை உடச்சிருக்காங்க. உண்மையாகவே சொல்லப்போனால் ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ரொம்ப லேசியாக ஒர்க் பண்ணுவாங்க. கொண்டு வந்து படக்குன்னு போட்டுட்டு அவங்க பாட்டில் போயிடுவாங்க. நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது அதுக்கு அடுத்தது வீட்டை எடுத்து வைக்கணுன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆகும். அந்த மாதிரி வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்க வந்து ரொம்ப பொறுப்பாக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு பொறுமையாக நாங்கள் எடுத்து வைக்கிறோம் அக்கா, நாங்கள் செய்கிறோம் மேடம் சொல்லிட்டு ரொம்ப நிதானமாக செஞ்சாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்புறம் இது வந்து புது வீடு. இப்போ வந்திருக்க வீடு இது. ஒவ்வொரு திங்ஸையும் எடுத்துகிட்டு வந்து இறக்கி வச்சுட்டாங்க. பட் ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி இங்கே லோடு இங்கே வந்து கீழே இறக்கிறதுக்கு முந்தையே லன்ச் டைம் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருக்குமே லன்ச் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கும் லன்ச் கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிரியாணி, என் பையன் எல்லாருக்கும் பிரியாணி, எனக்கு வந்து சாம்பார் சாதமும் பாதாம் மில்க் ஷேக்கும் வாங்கிக்கிட்டேன். எனக்கு என் ஹஸ்பண்ட் தான் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவங்களும் கொஞ்சம் நேரம் வேலை இருக்குது வெளியிலன்னு போயிட்டாங்க சாப்பிட்ற டைம். நான் மட்டும் வெஜிடேரியன், என் பையனும் அப்புறம் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணவங்களுக்கும் பிரியாணி வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கடன்னு எல்லா பொருளையும் இறக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி வேலை இருக்குதுன்னு என்னால் சாப்பிடவே முடியாது. வேலை முடிச்சுட்டு பீஸ்ஃபுல்லாக உட்காந்தது. அதனால் அன்றைக்கி ஃபுல்லாகவே சாப்பிடவே இல்லை. அந்த ஒரு 2 ஸ்பூன் தான் சாப்பிட்றேன். இல்லை டைம் ஆகிடும். நான் வந்து ரொம்ப ஸ்லோ ஈட்டர். அதனால் நான் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தேன்னா மற்ற வேலையெல்லாம் நின்றுடும்னு சொல்லிவிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஈவினிங் ஒரு 4:30 வரைக்குமே எல்லாமே வந்து இறக்கி அதுக்கான ஓரளவுக்கு அதுக்கான இடங்கள்ல வைக்க வேண்டி இருந்துச்சு. பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்லேருந்து வந்திருந்தவங்க உண்மையாகவே ரொம்ப பொறுமையாக இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் அன்றைக்கி ஓரளவுக்கு எல்லாத்தையும் உள்ளே இறக்கிட்டு கொஞ்சம் தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம் முதவே தெரியும் இல்லைங்களா, அதுங்களெல்லாம் எடுத்து மேலே வச்சாச்சு. இந்த வீடு வந்து பார்த்ததுக்கு காரணமே என்னென்னா என்னோடய செடி வைக்கணும். 2வது எனக்கு முக்கியமாக வென்டிலேஷன் ரொம்ப வேணும். அதுக்காக தான் இந்த வீடே நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிச்சன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குங்க. ஆனால் செம்மையாக எல்லா பொருளுமே வைக்க முடியும். உண்மையாகவே எனக்கு இருந்த கிச்சனை விட எனக்கு இந்த கிச்சன் ரொம்ப 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 யூஸ்ஃபுல். ஆக்சுவலி நல்லா எல்லா பொருளும் வச்சு ரொம்பவே ஸ்பேஸ் இருக்குது. அதே போல் 2 ரூம்லேயுமே கபோர்ட் வந்து போதுமான அளவுக்கு இருக்குது.
ரொம்பவே போதுமான அளவுக்கு இருக்குது. அதே போல் மேலே லாஃப்ட்டும் ரொம்ப ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு. தேவையில்லைன்னு முக்கியமாக புக்ஸ் அண்ட் மெடல்ஸ் அதுங்களை எல்லாமே எடுத்து மேலே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்ததும் அந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸே எடுத்து மேலே வச்சுட்டாங்க. அப்புறம் இந்த ஏரியாவில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக பார்த்துட்டு அங்கே எல்லா ப்ரொவிஷனும் அங்கங்கே கரெக்டாக வச்சுருக்காங்க இந்த வீட்டில். ஸோ அதனால் எல்லாமே வந்ததும் ஈஸியாக இருந்துச்சு. இந்த டே ஒன்னே எல்லா வேலையும் நமக்கு செஞ்சுக்கிற மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இந்த வீட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் அங்கங்கே டக்குன்னு வச்சாச்சு. இந்த கார் பார்த்திங்கன்னா என் பையனோட கார். எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம். இந்த கார் மட்டும் அவனுக்கு ஏதோ ஒரு சென்டிமெண்ட், ஒரு குட்டி பூனை வச்சுருந்தான். அதோடைய பேர்லாம் கூட அந்த கார்லேயே எழுதி அப்படியே இருந்துச்சு. செடியெல்லாம் ஆனால் மாற்றி வரும்போது கொஞ்சம் ரொம்ப துவண்டுருச்சு. சரி, அது கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே வச்சு தண்ணி மட்டும் ஊற்றி விட்டுட்டோம். இன்னும் செடிங்கள்லாம் கூட ஒரு பக்கமாக தள்ளி வச்சு இனிமேல் தான் அரேஞ்ச் பண்ணணும். இந்த பக்கம்தான் சோஃபா போடலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லா சோஃபா, அப்புறம் இந்த பக்கம் டைனிங் டேபிள், இது எல்லாத்தையும் இறக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், அங்கேருந்த வீட்டை எடுத்து இங்கே திரும்பவும் இது யூபிஎஸ்க்காக அந்த பாக்ஸ் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் செஞ்சாங்க இவங்க. இந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் உங்களுக்கு நம்பர் வேணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கேட்டிங்கன்னா நான் கொடுக்குறேன். அதுக்காக தான். ரொம்பவே நல்லபடியாக ஒர்க் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இது ஷிஃப்டிங் விலாக் இன்னையோட. ஸோ இந்த விலாக் ஷிஃப்டிங் விலாக் இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இந்த வீட்டில் அரேஞ்ச் பண்ண விலாக்ஸும் கொஞ்சம் ஒரு சிலது உங்கள் கூட கிளிப்பிங் எடுத்திருக்கேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.